பயப்படுங்கப்பா சொல்லி எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறே உம் வசனம் நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறே உம் வசனம் நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறே உம் வசனம் நம்பி வந்தே. பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. வாய்களத்தில் சோமம் பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறே உம் வசனம் நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறே. உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்று சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்று சூழ்ந்து கொள்ளும். உள்ளமெல்லா மகிழுதையா உம் வசனம் நம்புவதா. உள்ளமெல்லா மகிழுதையா உம் வசனம் நம்புவதா. பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறே உம் எல்லாரும் வாயில திறந்து நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறே நம்பிக்கைக்கு உரியவரே. சொந்த ஆற்றலை நம்பவில்லை தந்தை உம்மையே சார்ந்து விட்டேன்.
வாக்குத்தத்தம் செய்தவாரே வாழ்க்கையெல்லாம் வார்த்தை தானே. வாக்குதத்த வாய்களை திறந்து செய்தவாரே வாழ்க்கையெல்லாம் வார்த்தை தானே. பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உன்னன் வல்லமையான வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. பாதைக்கு தீபம் பேரைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் நீக்கது ஜீவன் உள்ளது நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தே. எல்லாரும் வாயில திறந்து கண்களை மூடி அப்பாவுடைய சமூகத்துல இந்த வார்த்தையை வரவேற்போமா. வல்லமையான வார்த்தை, மகிமையான வார்த்தை, கீழ்ப்படிய செய்யத்தக்க வார்த்தை, நம்மை வாழ வைக்கிற வார்த்தை, ஆறுதல் படுத்துகிற வார்த்தை, ஆசீர்வாதமாய் உயர்த்தி விடுகிற வார்த்தை, பசுத்தப்படுத்துகிற வார்த்தை, பரலோகம் கொண்டு போய் சேர்க்கிற வார்த்தை. நம்பிக்கைக்கு உரியவரே தீமை அனைத்தையும் விட்டு விலகி உமக்கு அஞ்சினார் நடந்து கொண்டார். தீமை அனைத்தையும் விட்டு விலகி உமக்கு அஞ்சினார் நடந்து கொண்டார். எலும்புகள் ஊரம் பேரும் என்னுடலும் நலம் பேரும். எலும்புகள் ஊரம் பேரும் என்னுடலும் நலம் பேரும். பாதைக்கு தீபம் பேரைக்கு எல்லாருமாய் அந்த வார்த்தை வல்லமைக்காக இயேசுவே. ஜீவன் உள்ளது உந்தன் அருள்வாக்கு. பாதைக்கு தீபம் பேரைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் நீக்கது நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறே. எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை பார்த்து சொல்லுவீங்களா, அப்பா நான் உங்களை நம்பி வந்திருக்கேன் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை நம்பி நான் வந்திருக்கேன் ஆண்டவரே. ஓ நன்றி. நம்பி வந்தே உம் சமூக நம்புகிறே உம் வசன நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறே உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறே உம் வசன நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறே உம் வசன. நம்பிக்கைக்கு உரியவரே
பேசும்படியுமே அழைக்கிறோம். பேசப்படுகிற வார்த்தைகள் பிள்ளையுடைய வாழ்க்கையை மாற்றட்டும். தொடர்ந்து இடைபடுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு விசேஷமான அறிவிப்பு. இந்த 2வது ஆராதனை முடிந்த பின்பு மக்கான் பகுதியில் அருமையான நம்முடைய திருச்சபை சார்ந்த சகோதரர் லோகேஷ் ஜாஷ்வா அவர்களுடைய வாழ்க்கைக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ வைத்ததான வாழ்க்கைக்காக சோத்திரத்தை ஏறெடுக்கிற ஒரு சோத்திர கூட்டம் சரியாக 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் அவ்விடத்தில் நடைபெறுகிறது. திருச்சபையார் எப்படி இருந்தாலும் 1 மணிக்கு தான் கடந்து போவீங்க தெரியும். அதனால் திருச்சபை முடிந்த பின்பு திருச்சபையார் யாவரும் மக்கான் பகுதியில் நடக்கிறதான இந்த சோத்திர நன்றி கூட்டத்திற்கு திருச்சபையார் கலந்து கொள்ளும்படியாக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். திருச்சபை என்பது ஒரு குடும்பம். நீங்கள் குடும்பமாய் வந்து அருமையான சகோதரனுடைய வாழ்க்கைக்காக ஆண்டவரை சோத்திரம் பண்ணி குடும்பத்துக்கு ஆதலுக்காகவும் குடும்பத்துடைய சமாதானத்துக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். சபை முடிந்தவுடனே நம்ம விருப்பமாய் கடந்து போகாதபடி தயவு செய்து நாம் யாவரும் இசைந்து ஒருவருக்கொருவர் உதவியாகவும் ஜபத்தோடு கூட தாங்குவலாக இருக்க வேண்டும். ஆமேன். இதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை இப்போ சபை முடிச்சுட்டு போனாலும் சரியாக 1 மணிக்கெல்லாம் நீங்கள் மக்கான் பகுதியில் நடக்கிற இந்த சோத்திர கூட்டத்திற்கு கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே நம்மை பலப்படுத்தி குடும்பத்தை ஆண்டவர் ஆறுதலையும் தேறுதலையும் சமாதானத்தை கர்த்தர் உண்டு பண்ணி கர்த்தர் வழி நடத்துவாராக. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமுண்டாகட்டும். நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கடந்து செல்வோம். யாக்கோபுடைய புத்தகம் 5ஆம் அத்தியாயத்தினுடைய 18வது வசனம். கர்த்தர் இந்த மாதம் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவத்தை நாம் தியானிக்க போகிறோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மறுபடியும் ஜெபம் பண்ணினான், அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் தேவன்தான் உண்டாக்கினார். வானம் தன்னுடைய வேலையை செய்கிறது, பூமி அதனுடைய வேலையை செய்கிறது. வானம் மழையை கொடுக்கிறதாம், பூமி பலனை கொடுக்கிறதாம். எப்பொழுது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை அங்கே வர வேண்டும். அப்பொழுதுன்னும் போது எப்பொழுது என்கிறதான வார்த்தைக்கு நேராக ஒரு கேள்விக்கு நேராக நடத்தப்படுகிறோம். சத்தியத்தை கேட்கும் பொழுது யாரும் போக்குவரத்துமாய் இருக்கக்கூடாது. இது விழுப்புரம் போக்குவரத்து கழகம் அல்ல. அல்லேலூயா. போக்குவரத்துமாய் இருப்பதற்கு அதனால் சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாரும் ஒரு நிலையில் அமர்ந்து கொள்ளும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. ஆமென் சொல்லுவீங்களா? தேவனுக்கு மகிமை உண்டாவதா? கவனிக்க வேண்டும். எப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, எப்பொழுது பூமி தன் பலனை தந்தது. மறுபடியும் ஜெபம் பண்ணினான், அப்பொழுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் ஜெபம் பண்ணினவன் யார் என்கிற ஒரு கேள்வி வருகிறது. அல்லேலூயா. மறுபடியும் ஜெபம் பண்ணினது யார்? அது முந்தின வசனத்தை வாசிக்கும் பொழுது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. அல்லேலூயா. முதல்ல ஜெபிக்கிறான். அந்த ஜெபம் மழையை கொடுக்கவில்லை. பனியும் 3 வருஷம் இந்த தேசத்தில் இல்லை. ஆமென் சொல்லுவீங்களா? தேவனுக்கு மகிமுண்டாகட்டும். ஆனால் மறுபடியும் ஜெபம் பண்ணினான், அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஆமேனா? தேவனுக்கு மகிமுண்டாவதா? என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, வானம் தன்னுடைய கடமையை செய்கிறது. சொல்லுவாங்க, கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதன்னு. அல்லேலூயா. ஸோ இந்த வானமும் பூமியும் அவர் என்ன சொன்னாரோ அதை செய்வதற்கு அது ஆயத்தமாக இருக்கிறது. ஆனால் மனிதர்களாகிய நம்மிடத்தில் தேவன் சொன்ன, எனக்காக 1 மணி நேரமாகிலும் விழித்திருக்க கூடாதா அப்படின்னு சொன்னார். எப்போ உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக அல்லது நன்மையாக அல்லது மேன்மையாக அல்லது உயர்வாக அல்லது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆச்சரியத்துகளை நடத்தப்பட முடியும் என்று சொன்னால், நீங்கள் ஜெபிக்கிற போது வசனம் மறுபடியும் ஜெபம் பண்ணினான். எந்த தேசத்திலே மழையும் பனியும் இல்லாதிருந்ததோ, எந்த தேசத்திலே பலன் இல்லாமல் இருந்ததோ, அந்த தேசத்திலே மீண்டுமாய் மழையை பொழிந்தருளும்படியாகவும்
பூமி தன் பலனை கொடுக்கும்படியாகவும் இந்த எலியா கருத்தாய் செபித்தான். அல்லேலூயா, ஆமென் சொல்லுவீங்களா? இன்றைக்கு உங்க மத்தியில இந்த வார்த்தையை ப்ராஃபட்டிக்கலா நான் பேச நான் விரும்புகிறேன். உங்க வாழ்க்கையில தீர்க்க தரிசனமான ஒரு ஜெபத்தை கர்த்தர் இந்த நாளிலே கட்டவிழ்த்து விட போகிறார். நீங்கள் ஜெபிக்கிறது தான் நடக்க போகிறது என்று நான் சொல்லுகிறேன். நீங்கள் ஜெபித்தவைகள் தான் உன் வாழ்க்கையாய் மாற்றப்பட போகிறது. நீங்கள் ஜெபிக்கிறவைகள் தான் உன்னுடைய வழிகளாக மாறப்போகிறது. நீங்கள் ஜெபித்த ஜெபம் தான் உன் பிள்ளையுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிறது. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் தான் உன் கருவறையை கர்த்தர் ஆச்சரியப்படுத்தும்படியாய், அதிசயப்படும்படியாய், அற்புதமாய் இருக்கத்தக்கதான வழிகளை உண்டாக்க போகிறது. நீ ஜெபிக்கிற ஜெபம் உன்னுடைய கணவனை பாதுகாக்க போகிறது. நீ ஜெபிக்கிற ஜெபம் உன் பிள்ளையை வேலடைக்க போகிறது. நீ ஜெபிக்கிற ஜெபம் உன் வேலையிலே ஸ்திரத்தன்மையை தரப்போகிறது. நீங்க ஜெபிக்கிற ஜெபம் உன் பிள்ளையுடைய படிப்பை ஆசீர்வதிக்க போகிறது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவன் மறுபடியும் ஜெபம் பண்ணினான், வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஆமெனா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க வசனத்தை வாசிக்கும் பொழுது 1 ராஜாக்களுடைய புத்தகத்துல எலியாவை குறித்த சம்பவத்தை 17ஆம் அத்தியாயத்திலிருந்து நாம் தொடர்ச்சியை வாசிக்கும் பொழுது நடந்த ஒரு சம்பவத்தை எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். கர்மேல் பர்வதத்துல ஏறுகிறான், அங்கு ஜெபிக்கிறான், வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வருகிறது. அவன் ஜெபித்தது நடந்தது. அல்லேலூயா. அவன் ஜெபித்தான், வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வரணும்னு சொல்லி அவன் ஜெபம் பண்ணினபடி வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகளும் பாகாலுடைய தீர்க்கதரிசிகளும் அங்கு நிற்கிறதான ஜன கூட்டங்களும் அங்க இருக்க ஆகாவும் அந்த கர்மேல் பருவத்துக்கீழாக எல்லாம் சூழ்ந்து நிற்கிறார்கள். இப்பொழுது கவனிக்கணும் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, முதல்ல பாகால் வணக்கத்துக்குரியவர்கள் எல்லாரும் எழும்பி அந்த வானத்திலிருந்து அந்த அக்கினி இறங்கும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறார்கள். ஆமேன். ஆனால் அந்த அக்கினி இறங்கி வரவில்லை. ஆமேன் என்று சொன்ன அந்த தெய்வம் ஜீவன் உள்ள தெய்வம் அல்ல. அல்லேலூயா. ஆனால் இந்த எலியா ஆராதிக்கிற தெய்வம், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார், உயிருள்ள தெய்வமாக இருக்கிறார். ஆமேன் சொல்லுவீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவரை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதே. ஆவியில, ஆத்துமாவில, ஆமேன் சொல்லுவீங்களா? அவர்கள் பிழைக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆமேன். எத்தனை பேருக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முடிந்தாலும் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடுமானால், கர்த்தரை விசுவாசிக்கிறவங்க, அவரை விசுவாசிக்க மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி கர்த்தர்களை பிழைக்க பண்ணுகிறார். ஜீவன் உள்ளவளை கர்த்தர் எழும்ப பண்ணுகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை யார் தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு தன்னிலே முழுகி ஞானஸ்நானம் எடுத்து ஆவின் அபிஷேகத்தை பெற்று அப்போஸ்தலர் உபதேசத்தின்படி தன் ஜீவிதத்தை பரிசுத்தமாக தேவன் விரும்புகிற வண்ணமாய் தன் ஜீவித்தை பாதுகாத்து நடத்தப்படுகிறார்களோ அவளுக்கு மட்டும்தான் இந்த நம்பிக்கை. இந்த பூமியிலே நான் மரித்து விட்டாலும் அவர் வரும் பொழுது, ஆமென் சொல்லுவீங்களா, அந்த வருகையிலே எக்காலம் துணிக்கும் பொழுது நான் முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்திருக்க, நான் முதலாவது எழுந்திருக்கிறவளாக இருப்பேன், பின்பு நாமும் கூட அவரோடு கூட இணைந்து செல்லத்தக்கதான ஒரு ஸ்லாக்கியத்தையும் வாக்கியத்தையும் தேவன் நமக்கு தருகிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க மறுபடியும் ஜெபிக்கணும். பிரச்சனை மறுபடியும் ஜெபிக்கணும், போராட்டம் மறுபடியும் ஜெபிக்கணும், கடன் பிரச்சனை மறுபடியும் ஜெபிக்கணும், பிரதர் கஷ்டமா இருக்கு ஜெபிக்கணும், வியாதியா இருக்கு ஜெபிக்கணும், இந்த கால்வலி நல்லாகல, அப்படியே என்ன அர்த்தம்னா நீ மறுபடியும் ஜெபிக்கணும் ஆண்டவர் விரும்புறாரு. நீ மறுபடியும் ஜெபிக்கணும், நீ மறுபடியும் ஜெபிக்கணும். நீ ஜெபிக்க ஜெபிக்கதான் பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி வரும். ஓ கர்மேல் பழத்துல வைக்கப்பட்ட பலியை, உன்னுடைய ஜெப பலியை, உன் ஜெப தூபத்தை, உன் ஜெப வார்த்தைகளை பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற அக்கினி அதை பட்சிக்கும்படியாய், அதை தொடும்படியாய், அதை அங்கீகரிக்கும்படியாய், ஏற்றுக்கொள்ளும்படியாய் உன் ஜெபத்திற்கு பதிலை பரத்திலிருந்து தேவன் அனுப்பி கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க பிரச்சனையை நீங்க சொல்லிக் கொண்டே இருப்பதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ இன்னும் ஜெபிக்க வேண்டிய பிரகாரம் நீ ஜெபிக்கவில்லை. ஆமென். அல்லேலூயா. நீங்க ஊழியத்தில் சொல்றீங்க ஜெபம் பண்ண சொல்லி, நல்லது, நீங்கள் இன்னும் ஜெபிக்கணும் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. அல்லேலூயா. நீ இன்னும் ஜெபத்துல தரித்திருக்கணும். நீ குடும்ப ஜெபத்தை செய்யணும். ஒவ்வொரு வீட்டுல குடும்ப ஜெபம் கண்டிப்பா நடக்கணும். அதுல கணவர்மார்கள் கண்டிப்பா இருக்கணும், பிள்ளைகள் இருக்கணும். அல்லேலூயா. ஆமெனா. தனிப்பட்ட விதமான ஜெபம் ஏறெடுக்கப்படணும். குடும்ப ஜெபத்தில் விட்டுறக்கூடாது. மனைவி ஜெபம் பண்றாங்க, என் சிஸ்டர் ஜெபம் பண்றாங்க அப்படி விட்டுறக்கூடாது. கணவனோடு கூட இணைந்து, மனைவியோடு இணைந்து, பிள்ளைகளும் இணைந்து ஜெபிக்க வேண்டும். ஆமெனா. உலகத்தில் சொல்லுவாங்க, அடி மேல அடி அடிச்சால் அம்மி கூட
நகரும் சொல்லுவாங்க. அல்லேலூயா. அவரை ஜெபிக்க ஜெபிக்க பிரச்சனை நகரும், ஜெபிக்க ஜெபிக்க போராட்டம் மாறும், ஜெபிக்க ஜெபிக்க உன்னுடைய வேதனைகள் மறையும், நீ ஜெபிக்க ஜெபிக்க தடைகள் உடைக்கப்படும். இன்னைக்கு ஆண்டவனை பார்த்து சொல்லுகிறா, மறுபடியும் ஜெபம் பண்ணு, மறுபடியும் ஜெபம் பண்ணு, மறுபடியும் ஜெபம் பண்ணு. பிள்ளை சரியில்லை, மறுபடியும் ஜெபம் பண்ணு. இந்த வழி சரியில்லை, மறுபடியும் ஜெபம் பண்ணு. இந்த பிரச்சனை தாங்க முடியல, இந்த வேதனை சகிக்க முடியல, என்னால் பொறுமையை இருக்க முடியல, இந்த காரியத்தில் என்னால் விட்டு கொடுக்க முடியல, எனக்கு பாரம் அப்படி இருக்கு, மன அழுத்தம் அப்படி இருக்கு என்று சொல்லுவனா, இன்னைக்கு ஆண்டவனை பார்த்து தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறா, மறுபடியும் ஜெபம் பண்ணு. வானம் திறக்கப்பட காத்து கொண்டிருக்கிறது, வானம் உனக்காய் திறக்கப்பட காத்து கொண்டிருக்கிறது, பூமி அதனுடைய பலனை கொடுப்பது காத்திருக்கிறது. நான் கட்டளை கொடுத்த வானம் தான், நான் கட்டளை கொடுத்த பூமி தான், நான் சொன்னது கேட்கறது, நான் சொன்னது செய்ய ஆரம்பிக்குது. ஆண்டு சொல்லிட்டாரு, வானத்தை சொல்லிட்டாரு, மறுபடியும் எலியா ஜெபம் பண்ணானா நீ மழையை வந்தாகணும். ஆமென் சொல்லுவீங்களா? மறுபடியும் எலியா ஜெபம் பண்ணானா பூமியில தர வேண்டிய பலனை கொடுக்கணும். 3 வருஷம் தேசத்துல பஞ்சம், 3 வருஷம் தேசத்துல பாடு, 3 வருஷம் வேதனை, ஜனங்களாம் தத்தளிக்கிறாங்க, வாழ்ந்திருக்க முடியல, சுகத்தோடு இருக்க முடியல, சமாதானமா இருக்க முடியல. அநேக வீடுகளில் மரணத்தின் ஓலத்தின் சத்தம், அநேக வீடுகளில் சமாதானம் இல்லாம சூழ்நிலை. ஏன்னு சொன்னால் ஆகாரம் இல்லை. 3 வருஷம் தேசத்துல பஞ்சம். அல்லேலூயா. யார் ஒருவருடைய ஜெபத்துக்காய் காத்திருக்கிறது? வானம். யார் ஒருவருடைய ஜெபத்தினுடைய பூமி காத்து கொண்டிருக்கிறது? ஏலியாவின் ஒரு ஜெபத்துக்காய் காத்து கொண்டிருக்கிறது, ஏலியாவுடைய ஒரு ஜெபத்துக்காய் காத்து கொண்டிருக்கிறது. அதே அத்தியாயத்தை 1 ராஜாக்கள் புத்தகத்தினுடைய 18ஆம் அத்தியாயத்தை நீங்க தொடர்ந்து வாசிப்பீர்கள் என்று சொன்னார், வானத்திலிருந்து இறங்கி வந்த அக்கினிக்கு பிறகு ஒரு சம்பவம் நடக்கிறது. மறுபடியும் ஜெபம் பண்ணா, மறுபடியும் ஜெபம் பண்ணினா. எப்படி ஜெபம் பண்ணா நான் வசனம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், அவன் ஜெபித்த விதத்தை குறித்து வேதம் தெளிவாய் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. நீங்கள் வாசிக்கும் பொழுது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் 41வது வசனம் 1 ராஜாக்கள் 18:41 வாசிக்கும் பொழுது, பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனம் பண்ணும், பெருமழை இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஆகா போஜனம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க ஏறினா? சிகரத்து மேல ஏறினானா. அவன் தனித்திருந்து ஜெபிக்க முடியேறினா. அவன் கூட்டாக போகவில்லை, அவன் குடும்பமாய் போகவில்லை, அங்க இருக்கவளை அழைத்து கொண்டு போகவில்லை. அவன் தனியாக கடந்து போய் சிகரத்தின் மேல் ஏறி, வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவன் எப்படி ஜெபித்தானாம்? தரையிலே பணிந்து, சொல்லுங்க பார்க்கலாம், தரையிலே பணிந்து. அப்புறம் வசனம் சொல்லுகிறது, தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து. அல்லேலூயா. நிறைய பேரால முழங்கால் போட முடியல, நிறைய பேருக்கு மூட்டு வலி வந்துருச்சு, நிறைய பேர் முட்டி வலி வந்துருச்சு. முழங்கால் போடாதனாலே நிறைய பேருக்கு மூட்டு வலி வந்துருச்சு. அல்லேலூயா. முட்டி வலி வர்றதுக்கு காரணம் அதுதான். ஆண்டவர் கொடுத்த முழங்கால் ஆண்டவருக்கு பயன்படணும். அல்லேலூயா. தாழ்மை வேணும் ஜெபத்துல. அல்லேலூயா. ஜெபத்துல என்ன வேணும்? தாழ்மை வேணும். தேவன் விரும்புகிற வண்ணமாய் நீ ஜெபிக்கணும். அது தாழ்மையை அடையாளப்படுத்துகிறது. ஜெபனை முட்டி போடணும், ஆம முட்டி போட்டு கூடாது. ஜெபனை ஏந்து நின்னுக்க கூடாது. எனக்கு ஆள் வரல, கடைசிக்கு வராது இது. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஜெபத்துல முழங்கால் படிக்கணும். பக்கத்துல போய் சொல்லுங்க, முட்டி வலி முடியல பிரதர், ட்ரை பண்ணு. நீ போடுற முழங்கால் நீ கத்ததை மாற்ற. அவர் சந்த தாழ்மையை விட்டு கொடுக்கும் பொழுது முழங்கால் ஒரு பல தாண்ட தருவா. இன்னைக்கு தீர்க்கதரிசனமா நான் பேசுகிறேன். இந்த 8வது மாதம் 7 பூரணத்தை முடித்து ஒரு புதிய துவக்கம். 8 என்பது புதிய துவக்கம். ஒரு புதிய துவக்கத்துக்குள்ள வந்திருக்கிறோம். உன் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு புதிய துவக்கம், உன் போராட்டத்துக்கு ஒரு புதிய துவக்கம், உன் அழுகைக்கு ஒரு புதிய துவக்கம், உன் வேதனைக்கு ஒரு புதிய துவக்கம், உன் பலவீனத்துக்கு ஒரு புதிய துவக்கம், உன் பிசினஸ்க்கு ஒரு புதிய துவக்கம், உன் வேலைக்கு ஒரு புதிய துவக்கம், உன் பிள்ளையுடைய வாலிப வாழ்க்கைக்கு ஒரு புதிய துவக்கம், உன் எதிர்கால திட்டத்துக்கு ஒரு புதிய துவக்கத்தை ஆண்டவர் என்றைக்கு கொடுக்க விரும்புகிறார். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். கர்த்தர் புதிய காரியத்தை இந்த 8வது மாதத்தில் கர்த்தர் உனக்கு நிறைவேற்ற காத்து கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இந்த ஆகாபை நோக்கி சொன்ன, நீ போஜனம் பண்ண போப்பா. ஏன்னா எனக்கு ஒரு இரைச்சல் சத்தம் கேட்டுடுச்சு. அல்லேலூயா. ஒரு இரைச்சல் சத்தம் எனக்கு கேட்டிருக்கிறது. ஒரு இரைச்சல் சத்தம் கேட்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள் முழங்கால் படிடுறான், ஜெபிக்கிறான். வசனம் சொல்லுகிறது, உடனே சத்தத்தை கேட்ட இந்த எலியா தன் ஊழியக்காரனை கூப்பிடுறாங்க, வாடா போயிட்டு சமுத்திர முகமாய் போய் பார், வானத்தில் இதையாக அடையாளம் தெரிகிறதா என்று சொல்லி அவன் ஓடி போய் பார்க்கிறான். ஒன்னும் தெரியல. ஆமென் சொல்லுவீங்களா? அவன் ஓடி வந்து சொல்றான், ஒரு அடையாளமும் இல்லை அப்படின்னு சொல்லி. ஆமென் சொல்லுவீங்களா? எத்தனை பேர் நான் சொன்னது விளங்குது? அல்லேலூயா சொல்லுவீங்களா? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, ஒரு அடையாளமும் தெரியல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க,
அடையாளம் தெரியாத இடத்துல தான் ஆண்டவர் என்னை அடையாளப்படுத்த விரும்புகிறார். ஓ ரபா கமனா தீடமானா சாந்தரபலகதுடா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, உன்னை ஆண்டவர் அடையாளப்படுத்த விரும்புகிறார். எத்தனை பேருக்கு நான் சொன்னது விளங்குது? எத்தனை பேர் விளங்குது? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதங்களுடைய புத்தகத்தில் நான் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அங்கு வேதம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க 46வது சங்கீதத்தினுடைய அடைப்புக்குறிக்குள்ள இருக்கிற ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். அலாமோத்தில் வாசிக்க கோராகின் புத்திரி உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அலாமோத் என்று சொன்னால் பல அர்த்தங்கள் உடையதாய் இருக்கிறது. அது 4 அர்த்தங்கள் எனக்கு தெரிந்தபடி அல்லேலூயா சொல்லுவீங்களா? அலாமோத் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா அடையாளம் என்று அர்த்தம். சொல்லுங்க பார்க்கலாம். அடையாளம். சொல்லுங்க, அடையாளம். நான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன், இந்த மாதம் ஆண்டவர் உங்களை அடையாளமாய் கர்த்தர் வைக்க போகிறார். பக்கத்துடைய கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, அலாமோத். அல்லேலூயா. உங்களை அலாமோத்தா கர்த்தர் வைக்க போகிறாரு. சொல்லுங்க, அலாமோத். அலாரம் கிடையாது, அலாமோத். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை அடையாளப்படுத்த போகிறார். உங்களுக்கு அடையாளம் வெட்கமா இருக்கலாம், உங்களுக்கு அடையாளம் அவமானமா இருக்கலாம், உங்களுக்கு அடையாளம் துக்கமா இருக்கலாம், உங்களுக்கு அடையாளம் கஷ்டமா இருக்கலாம், கடனாய் இருக்கலாம், சோதனையா இருக்கலாம், பிரச்சனையா இருக்கலாம். இன்னைக்கு திருச்சபையில கொண்டு வந்து உட்கார வைத்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் அடையாளத்தை நான் மாற்ற போகிறேன், உன் அடையாளத்தை மாற்ற போகிறேன். நீ வேதனைப்பட்டு இருந்தல்ல, அழுது கொண்டிருந்தல்ல, புலம்பிக் கொண்டிருந்தல்ல, உன் பிள்ளைக்காக, உன் மனைவிக்காக, உன் கணவனுக்காக, உன் வாழ்க்கைக்காக, எதிர்காலத்துக்காக, உன் பிரச்சனைக்காக நீ அழுது கொண்டிருந்தல்ல, அந்த அடையாளத்தை கர்த்தர் இன்றைக்கு வேறு விதமாய் கர்த்தர் திருப்ப போகிறார். பாதைகளை மாற்ற போகிறார். அலாமோத், அலாமோத். ஆண்டவர் உன்னை அடையாளப்படுத்துகிறார். ஆண்டவர் இந்த மாதம் அடையாளப்படுத்துகிற ஒரு மாதமாய் கர்த்தரை வைக்க போகிறார். கடந்த மாசம் வரைக்கும் நான் ஜெபிக்கிறது இல்லை, ஆனா இந்த மாதம் நீ ஜெபித்து அடையாளப்படுத்த போகிறார். கடந்த மாதம் வரைக்கும் அந்த அபிஷேகத்தை பயன்படுத்தல, இந்த மாதம் அபிஷேகத்தை கர்த்தர் பயன்படுத்த விட போகிறார். கடந்த மாதம் வரைக்கும் வரங்கள் வெளிப்படல, இந்த மாதம் வரங்கள் வெளிப்பட போகிறது. கடந்த மாதம் வரைக்கும் ஊழியம் சரியில்லை, இந்த மாதம் நீ செய்ய போகிற ஊழியம் ஒரு அடையாளமாய் ஜனத்தின் மத்தியில, வாலிபர்கள் மத்தியில, சபையின் மத்தியில, இருக்க சமுதாயத்துல, உன் குடும்பத்துல இருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கு மத்தியில அடையாளமாய் தேவன் வைக்க போகிறார். அலாமோத். உன்னை அடையாளப்படுத்துகிறவர், உன்னை அடையாளப்படுத்துகிறவர் இந்த எலியாவை அடையாளப்படுத்துகிறார். இந்த எலியாவை அடையாளப்படுத்துகிற ஆண்டவர். இறைச்சி சத்தம் கேட்டுடுச்சு. ஊழியக்காரனை நீ போய் பார்த்துட்டு வா. ஓடி போறான். இல்ல, உடனே என்ன தெரியுமா சொன்னா? ஓடி போயிட்டு வந்தவங்கிட்ட சொன்னா, இந்த ஊழியக்காரன் சரியான சந்தேக பேர்வழி, இந்த ஊழியக்காரன் சொன்னது ஒழுங்கா கேட்க மாட்டான், அடையாளம் திற வரைக்கும் நில்றானா, போயிட்டு வர்றான். உடனே என்ன தெரியுமா சொன்னாரு? அவனுக்கு சரியான வேலையை கொடுத்தாரு. என்ன தெரியுமா? இன்னும் 7 முறை போய் பார்க்கணும்னாரு. அவனை சுறுசுறுப்பாக்குறதுக்கு ஆண்டவர் 7 தரம் ஆக்கிட்டாரு. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏன் நீங்க படி ஏறி வரீங்கன்னா, ஏறி வந்தவங்க சுறுசுறுப்பா உட்கார்ந்து இருக்கணும். அப்படியே வந்து உட்காந்துன்னு சோம்பேறியா இருப்பீங்க. ஏறி வந்து கொஞ்சம் மூச்சு வாங்கும், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி அப்படியே கவனிச்சு நிற்பீங்க. அல்லேலூயா. ஆமேனா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. இந்த கட்டடத்தை கட்டும்போது ஒரு லிஃப்ட் சைடில் வைக்கணும்னு நான் திட்டமிட்டேன். அல்லேலூயா. ஏன் என் ஜனங்களை சோம்பேறி ஆக்கணுன்றதுக்காக நான் அது வைக்கல. அல்லேலூயா. வயசாக ஏதாவது கஷ்டமா இருக்குன்னு யோசிச்சேன். ஜெபம் பண்ணுங்க. ஒரு இடத்துக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு பெரிய இடத்தை நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். மெயின் லைன்லேயே பார்த்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. சீக்கிரத்தில் அந்த இடத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அடையாளம் உண்டாகும், அடையாளப்படுத்துவார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கொடுக்க பரலோகம் இருக்கு. அவர் சொல்லிட்டாரு, மறுபடியும் ஜெபம் பண்ணினா வானம் திறக்கப்பட்டது. நான் மறுபடியும் ஜெபம் பண்ணுவேன். இந்த சீயோன் விடுதலை கூடாரத்துக்கு கர்த்தர் கொடுக்க வேண்டியதை, நிறைவேற்ற வேண்டியதை, செய்ய வேண்டியதை வானம் திறக்க காத்திருக்கிறது, பூமியில நடக்க காத்து கொண்டிருக்கிறது. மறுபடியும் ஜெபம் பண்ணு. நீ ஜெபத்தை நிறுத்தாத. இந்த கதை ஜெபம் பண்ணிட்டே இரு. ஆமென் சொல்லுவீங்களா? கவனிக்கணும். 7 முறை பார்க்கணும். இன்னும் 7 தரம் போய் பார்க்கணுன்றாரு. 7 தரம். போன மாதம் தான் 7. அல்லேலூயா. 7 முடிஞ்சது. 7வது முறை பார்க்கிற ஒரு புதிய துவக்கம். முடிஞ்சது என்ன? பார்த்தது முடிஞ்சது. ஆமென் சொல்ல. பார்க்க போன இது வரைக்கும் வெறுமை, ஆனா இப்ப பார்க்க போற ஒரு அடையாளம் தெரியுது. ஒரு கையளவு மேகம் எழும்பி நிற்கிறது. இப்ப சொல்றா, ஐயோ ஒரு சின்ன மேகம், ஒரு கையளவு மேகம் எழும்பி நிற்குது. ஒரு பெரிய காரியத்தை செய்யறதுக்கு ஒரு சின்ன காரியம் போதும். ஓ ஹalleluya.
5000 பேரை போஷிக்கிறதுக்கு 12 கூட மீதி எடுக்கிறதுக்கு அதிகமான அப்பங்கள் தேவையில்லை. 5 அப்பம் 2 மீன் இருந்தால் போதும். 5000 பேர் புருஷர்கள் மாத்திரம், கூட வந்த பஞ்சாதிகள் சாப்பிட்டது, பிள்ளைங்க சாப்பிட்டது, கூட வந்தவங்க வேலைக்காரெல்லாம் சாப்பிட்டதெல்லாம் கணக்கே இல்லை. ஆனால் அவங்க எல்லாரும் சாப்பிட்டு 12 கூட நிறைய எடுத்ததை போல இந்த மாதம் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் உன் வாழ்க்கை கொஞ்சமா இருந்தா பரவாயில்ல, கொஞ்சமா இருக்கு பிரதர், இப்பதான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கு, ஏதோ சின்ன நன்மைதா இருக்கு, ஒரு சின்ன வழி கிடைச்சிருக்கு, ஒரு சின்ன சந்தோஷம் கிடைச்சிருக்கு, சின்ன சமாதானம் உள்ள வந்திருக்கு, இது போதும். இதை கொண்டு கர்த்தர் பலமாய் ஆசீர்வதிக்க, ஆண்டவரை உயர்த்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். இப்போ ஒரு கையளவு மேகம் தெரியுது. கவனிக்கணும் கவனிக்கணும். 3 வருஷம் தேசத்துல மழை இல்லாத இருந்த நேரம் கவனிங்க. என் போய் ஜெபம் பண்றான். வானம் என்ன செய்கிறதா சொல்லுங்க? மழையை பொழிகிறது, பூமி தன் பலனை தருகிறதா? இப்பொழுது கவனிங்க. ஆகாப்புக்கு முன்னாடி சொல்லிட்டான், நீ நீ என்ன செய்வ, நீ முன்னாடி ரதத்தை பூட்டி கொண்டு போயிடுங்க, மழை வரப்போகுது, இந்த மழை உன்னை தடை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. ஆமென். தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிற ராஜா, அல்லேலூயா. ஆகாபை பார்த்து சொன்னான். அவனும் எடுத்துக்கொண்டு என்ன செய்கிற ராஜா வேகமாக ரதத்தை, அவன் அந்த ரதத்துடைய வேகம் எவ்வளவு அதிகமா இருக்கும் பாருங்க. ராஜா உட்கார்ந்து இருக்காருனாக்கா அவனை பாதுகாக்க ப்ரொடெக்ட் பண்றதுக்காக மேலே குடலாம் வச்சு சைலெல்லாம் அவரை என்ன பண்ணிப்பாங்க, கம்ஃபர்டபுளா அதை செஞ்சிருப்பாங்க. இப்ப மழை வந்தாலும் நனையாம போயிடுவான், மழை வந்தாலும் நனையாம போயிடுவான். அல்லேலூயா. அப்ப முன்னாடி யார் போகணும்? ராஜா போகணுமா, எலியா போகணுமா? ஆனால் எலியாக்கு ரதம் கிடையாது, எலியா நடந்துதான் போகணும், இல்லை ஓடி போகணும். குதிரை கிடையாது, யானை கிடையாது, கழுதை கிடையாது. இயேசுநாதர் பயன்படுத்தினபடி அல்லேலூயா நடந்து தான் போகணும். இப்போ இவனை போக சொல்லிட்டு, ராஜாவை போக சொல்லிட்டு, இந்த எலியா அறையை கட்டி கொண்டு ஓட ஆரம்பிக்கிறான். மழை வந்துடுச்சு. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ராஜா மழை வந்தாலும் நனையாம அபிஷேகா இஸ்ரேலுக்கு போயிடுவான். ஆனால் அதே இஸ்ரேலுக்குள்ள இந்த எலியா போகிறான். எப்படி போகிறான்னாக்கா அவன் நனைந்து கொண்டே போகிறான். ஓ, நான் சொன்னது விளங்கல. அவன் நனைந்து கொண்டே போகிறான், நனைந்து கொண்டே போகிறான். இஸ்ரேலுக்குள்ள போய் நிற்கிறான். நிற்கும் பொழுது ஜனங்க பார்க்குறாங்க, 3 வருஷம் தேசத்துல மழை இல்லை, 3 வருஷம் தேசத்துல பனி இல்லை, இதுவரைக்கும் வறண்டு கிடந்த பூமி, இதுவரைக்கும் பஞ்சத்துல நிறைந்திருந்த பூமி, இப்போ இந்த இடத்துல ஏலியா அடையாளமா நிக்கிற. என்ன தெரியுமா? இவன் ஏதோ ஒன்று நினைச்சிருக்கிறது. இவன் குளிச்சுட்டு வரலையா? ஓ, வானத்துல மழை பெய்ஞ்சிருக்கு, 3 வருஷமா இல்லாத வந்து இப்ப எலியா வந்து அடையாளமா நிக்கிறான். மழையில நனைஞ்சு வந்து நிக்கிறான். ஓ, தேசத்துல மழை வந்துருச்சு, பூமியில பலனை கொடுக்க போகிறது, நம்முடைய பஞ்சம் நீங்குகிறது, நம்முடைய சூழ்நிலை மாறுகிறது, நம்முடைய பாடுகள் நீங்குகிறது சொல்லி சொல்லுங்க. அவன் நனைந்து அடையாளமாக்கினான். அல்லேலூயா. ஆனா ராஜா போன அடையாளமா இல்ல. கர்த்தர் உங்களை மட்டும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. முதலே பார்த்துருக்கலாம், அதான் கால் அடிச்சேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த எலியா நனைந்து கொண்டு போய் நிற்கிறான். தேசத்து ஜனங்கள் எல்லாம் பார்க்குறாங்க, தேசத்துடைய ஜனங்கள் எல்லாருக்கும் தெரியுது. அல்லேலூயா. என்ன அடையாளம், என்ன அடையாளம்? தேசத்தில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு மழை பெஞ்சிருக்கு. இவனை பார்த்து எல்லாரும் அடையாளத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏய், நம்முடைய பிரச்சனை மாறி போச்சு. பஞ்சத்தில் பட்டியல வேதனைப்பட்டு நம் வீட்டுக்குள்ள ஒன்றும் ஆகாரம் இல்லாம எத்தனை ரிலேஷனை இழந்தோம், எத்தனை பேர் நம்ம இழந்து போனோம், எத்தனை இடங்களில சோர்ந்து போனோம், நன்மையே இல்லாம இருந்தோம். இப்போ ஒரு அடையாளம் கிடைச்சிருக்கு. என்ன? தேசத்துல மழை வந்துருச்சு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் வீட்டுக்கு உன்னதான் அடையாளமாய் கர்த்தர் வைக்க போகிறார். அலாமோத் அலாமோத் ஒன்னு ஆண்டு அடையாளப்படுத்தி வைக்க போறாரு. வேலை செய்யற இடத்துல நீங்க தான் அடையாளம், உன் குடும்பத்துக்கு நீ தான் அடையாளம், உன் வீட்டுக்கு நீங்க தான் அடையாளம், சபைக்கு நீங்க தான் அடையாளம், சமுதாயத்துக்கு நீங்க தான் அடையாளம். ஆமென் சொல்லுவீங்களா?
அவன் நனைஞ்சானே, நனைந்து வந்தானே, அதுதான் ஜெபம். அல்லேலூயா. நான் சொன்னது புரிஞ்சுச்சா உங்களுக்கு? பண்ண ஜெபத்தினுடைய அடையாளம் வானம் தன் மழையை கொடுக்கிறது, பூமி தன் பலனை கொடுக்கிறது. ஆமென் சொல்லுவீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கம்மா? நனைந்து அடையாளப்படுத்தினா, ஜபத்தில் நனைந்தவன் அடையாளமாக்கப்படுகிறான். நீ ஜபத்தில் நனைஞ்சிருப்பனா கர்த்தருடைய அடையாளமாய் கர்த்தர் வைப்பாரு. பக்கத்துல பார்த்து ஜபத்தில் நனைஞ்சு இருப்பனா உன் ஆண்டவர் அடையாளப்படுத்துவாரு. நான் இன்னும் ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். பெதஸ்தா குளத்தரைகளை 38 வருஷமா, எத்தனை வருஷம்? எங்க எங்க கரெக்டா 38 40? 38 தான். பரவாயில்ல, நீங்க ரொம்ப தெளிவாக தான் இருக்கிறீங்க. அதான் நீங்க ZPFல இருக்கிறீங்க, அதான் சிஎன் விடுதலை கூடாரத்தில் இருக்கிறீங்க, இல்லைன்னா வேற எங்கே தந்திருப்பீங்க. அல்லேலூயா. 38 வருடமா நனைந்தாதான் அற்புதம். வருஷத்துக்கு ஒரு முறை தூத வந்து கலக்குவா. யார் முந்தி ஒரு ஆளு முந்தி இறங்குதோ அந்த ஆளுக்கு தான் அற்புதம் நடக்கும், அந்த ஆளுக்கு தான் அற்புதம் நடக்கும். இங்க நனைந்தவன் அடையாளமாகனா, நனைந்தவன் அடையாளமானா, இவன் நனைந்தாதான் அற்புதம் நடக்கும். ஆனா நனையல. இயேசுநாதர் வர்றாரு, இயேசு வர்றாரு. ஓ ரபானா ஷகத ரமனா துடபலதடா. புரிய நினைக்கிற இந்த வார்த்தையின் வல்லமை புரிய நினைக்கிற. ஓ நனைஞ்சாதான் அற்புதம், இவன் நனைந்ததான் அடையாளம். ஆனா இந்த இடத்துல நனையலங்க, இந்த இடத்துல நனையல. அது நனைந்தாதான் அற்புதம் நடக்கணும். இதுதான் விதி, ஆண்டவர் திட்டம், ஆண்டவர் பாரு. ஆனா இந்த இடத்துல இந்த மனுஷன் 38 வருடமாய் படுத்துக் கொண்டிருக்கிறவனுக்கு விடுதலை நனையவில்லை. இயேசு கரத்தை பிடிச்சு தூக்குறாரு, கரத்தை பிடிச்சு எழுப்புறாரு. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடறாரு. நினைக்க வேண்டியவன் நினைக்கப்படாமல், அவன் நினைக்கப்படாமலேயே விடுதலை பெற்றுக் கொண்டான். இந்த மாதம் உன்னை நினைத்து அடையாளமா வைப்பாரு. ரெண்டாவது, இப்படி நடந்தாதான் வாழ்க்கை, இப்படி இருந்தாதான் வழி நினைச்சல்ல, அதையே இல்லாம அதை விட இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை உன் வாழ்க்கையில் எண்ணி முடியாத, எழுதி பார்க்க முடியாத, யோசிக்க முடியாத, கிரகிக்க முடியாத ஒன்ற உன் சிந்தனைக்கு எட்டாத காரியத்தை இயேசு இந்த மாதம் உன் வாழ்க்கையில் ஆரம்பிக்க போகிறார், உன் வழிகளை கத்தில் ஆரம்பிக்க போகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? இவன் நினைச்சதுல என்ன தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமா இன்சுமையா நகர்ந்து போய் ஆகுது அந்த குளத்துல விழுந்துலாம், உருட்டாவது விழுந்துடலாம். அப்படிதான் சூழ்நிலை. ஒரு ஆள் உதவிக்கு இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு ஆள் உனக்கு உதவிக்கு இல்லாம இருக்கலாம், உனக்கு நன்மை செய்வதுக்கு ஆள் இல்லாம இருக்கலாம். கலங்காத, உனக்காக இயேசு வர்றாரு, உனக்காக இயேசு வர்றாரு. 38 வருஷமா இருந்த இடத்துல உனக்காக இயேசு வர்றாரு, உனக்காக இயேசு வர்றாரு. யாரும் கண்டுக்கல, யாரும் கவனிக்கல, யாரும் கேர் எடுக்கல, யாரும் கொடுக்க ஆள் இல்ல, ஏன் கேட்க நாதி இல்ல, எல்லாவற்றையும் வேதனைப்பட்டு சோர்ந்து போய் கிடக்கிறல. அது ஒரு பக்தன் அழகா பாடல பாடினாரு. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. உம் தடும்புகளா நான் சுகமானி, உம் வார்த்தையினா நான் பலனானே. உம் தடும்புகளா நான் சுகமானி, உம் வார்த்தையினால் நான் பலனானே, நான் பலனானே, நான் பலனானே. சொந்தம் என்று
சொல்லிக்கொள்ள உம்மை மீற யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை மீற ஏதும் இல்லை. எல்லா கண்களை கரங்களை வைத்து இயேசுவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே எனக்கு எல்லாமே, என் வழிகள் எல்லாம், என் தேவைகள் எல்லாம், என் எதிர்பார்ப்பு எல்லாம், என் வேண்டுதல் எல்லாம் நீங்க ஆண்டவரே. இயேசுவே 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 அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யார் இருந்தாலும் இல்லாம போனாலும் 38 வருஷமா அந்த இவனோடு யாருமே இல்லை. பக்கத்தில் ஒரு ஆள் வருது, ஓடி போய் இறங்கிடுது. அவ்வளோ நாள் பழகிறான், கொஞ்சம் சுகமாயிட்டானே, அடுத்த தூதம் வரும்போது இவனுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம், உதவி செய்யலாம், ஒரு ஆள் இல்லையா. இவனுக்கு பின்னாடி வந்தவெல்லாம் சுகம் பெற்று போயிட்டான். இது ஆண்டவர் பார்க்குற, இத்தனை வருஷமா என் பிள்ளை கேட்டுகிட்டே இருக்க, இத்தனை வருஷமா எதிர்பார்த்துட்டே இருக்க, என் பிள்ளைக்கு ஒரு ஏக்கம் இருக்கு, வாஞ்ச இருக்கு, விருப்பம் இருக்கு, எதிர்பார்ப்பு இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் சார் மறுபடியும் ஜெபம் பண்ணு, உனக்கா இயேசு வர்றாரு. மறுபடியும் ஜெபம் பண்ணு, உன் ஏக்கத்தாண்ட பார்க்கிறாரு, உன் விருப்பத்தை பார்க்கிறாரு, உன் எதிர்பார்ப்புகளை பார்க்கிறாரு, உன் வாஞ்சைகளை அவர் அறிந்திருக்கிறாரு. ஆமென். நனைந்தவனாலே அடையாளமாய் நின்றான், நினைக்கப்பட வேண்டியவன் நினைக்காமலே அடையாளமாய் மாறினான். ஆமீன் சொல்லுவீங்களா? எத்தனை பேரை சொன்னது புரிஞ்சது? அந்த குளத்துல இறங்கினா தான் சுகம், அந்த குளத்துல இறங்கினா தான் அற்புதம். இதுதான் ஆண்டவர் வச்சிருந்தான விதி, இதுதான் ஆண்டவர் வச்சிருந்தான திட்டம், இது அவருடைய சித்தம். அவர் பார்த்தாரு, எப்பயோ ஒரு நேரம் நான் தூதன் அனுப்பினா தான் வந்து கலக்குவான், உனக்கு தூத வேண்டாம், நான் உனக்கா வரேன். தூதனை அனுப்பினா உனக்கு அற்புதம் இல்லை, நான் வந்தாதான் உனக்கு அற்புதம், நான் வந்தாதான் உனக்கு அற்புதம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஏதோ தூது மூலமா வர அற்புதம் இல்லை, யாரும் மூலம் வர அற்புதம் இல்லை. ஏசப்பாவே எனக்கு வந்து என் பலவீனத்தை, என் சூழ்நிலைய, என் வேதனைய, என் கஷ்டத்தை, என் கண்ணீரை, என் கலக்கத்தை, என் பாடுகளை, என்னுடைய தடைகளை, என்னுடைய குழப்பத்தை, என்னுடைய யோசனைகளை, என்னுடைய விருப்பங்களை அவரே நிறைவேற்ற போகிறார். நினைக்க வேண்டியவன் நினையாதவனாய் அடையாளமாக்கப்பட்டான். இது அடையாளம். நான் இப்படி சொல்றேன், ஒருவேளை அவன் உள்ள இறங்கி எழுந்திருந்தா அது எல்லாரும் பெற்றுக்கொண்ட அற்புதமா முடிஞ்சிருக்கும். இவனை மட்டும் ஸ்பெசிபிக்கா வேதம் காட்டியிருக்காது. எல்லாரும் சுகம் பெற்று போனாங்க, ஆனா அவங்களை குறித்து வேதம் சொல்லல. ஆனா இவனை அடையாளப்படுத்துறாரு. எல்லாருக்கும் நடக்கிறதை போல உனக்கு நடக்காது, உனக்கு மட்டும் வித்தியாசமா நடக்கும், உனக்கு மட்டும் மாற்றமா நடக்கும். காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இது நடந்துருமா, இப்படி இருந்துருமா நினைச்சல்ல, அந்த காரியத்தை தலைகளாய் கத்த மாற்றுகிறார். எந்த வழி அல்ல, எண்ணி பார்க்க முடியாதத, யோசித்து பார்க்க முடியாத வழியில கத்தர் உன்னை துண்டானதை கத்த நிறைவேற்றுகிறார். ஆமேனா. நேரம் அதிகமாயிடுச்சு, எல்லாரும் எழுந்து நிற்போமா? அடுத்த சரிசு 10 மணிக்கு ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ நீங்கள் எல்லாருமாக ஆண்டுடைய சமூகத்தில் மறுபடியும் ஜெபம் பண்ணினா, மறுபடியும் ஜெபம் பண்ணினா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. யாராவது பிரச்சனை சொல்ல மறுபடியும் ஜெபம் பண்ணுங்க. யாராவது சொல்கிறாங்க ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. என்கிட்ட ஒரு அம்மா வரும், பிரச்சனையை சொல்லும், சரி ஜெபம் பண்ணலாம். அடுத்த வாரம் வரும், பிரச்சனையை சொல்லும், ஜெபம் பண்ணலாம். அடுத்த வாரம் வரும், பிரச்சனை சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணலாம். ஒரு முறை என் அம்மா என்ன கேட்டாங்க, பிரதர் எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணலாம் ஜெபம் பண்ணலான்னு, ஜெபம் பண்ணி ஒன்றும் நடக்கல பிரதர்னாங்க. இதுக்கும் ஜெபம் பண்ணலான்னு. அல்லேலூயா. ஆமேனா. அல்லேலூயா. அந்த அம்மா சொன்னாங்க, பிரதர் இதுக்கும் ஜெபம் பண்ணுவோம். ஆமாம்மா இப்போ சொன்னி அதுக்கும் ஜெபம் பண்ணுவோன்னு. அல்லேலூயா. இருக்கிறீங்களா? அந்த ஜெபம் பண்ண காரியம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். ஆமேன்னு சொல்லுவீங்களா? இதுக்கும் ஜெபந்தான் சொல்லு, இதுக்கும் ஜெபந்தான். இன்னும் நடக்கலன்னு சொல்றீங்க, அதுக்கும் ஜெபந்தான். இன்னும் வரல, அதுக்கும் ஜெபந்தான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஜெபிக்காம எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது, நீ கேட்காம எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நீ கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறா. ஆமென் சொல்லுவீங்களா? குமாரன் மகிமைப்படும்படியா பிதா அதை உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறா. ஓ குமாரன் மூலமாய் ஆமென் சொல்லுவீங்களா? பக்கத்தில் பார்த்து ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணா வீட்டை விட்டு வெளியே போகாத, ஜெபம் பண்ணாம சாப்பிடாத, ஜெபம் பண்ணாம ஒரு முடிவு எடுக்காத, ஜெபம் பண்ணாம வெளியே எங்கேயோ வேலைக்கு கடந்து போகாத. ஜெபத்தோட போ. நீ பைக்
டிக்கெட் எடுக்கிறன்னா, டிராவல்ல இருக்கிறன்னா, வெளியே போகிறன்னா, வீட்டுல படுக்க போறன்னா, நீ எந்த இடத்துக்கு கடந்து போனாலும், எந்த இடத்துல நின்னாலும் ஜெபத்தோட போ. மறுபடியும் ஜெபம் பண்ணினா வானம் திறக்கப்படும், பூமி தன் பலனை தரும். பூமி உனக்காய் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணினது, ஆண்டவர் ஏற்படுத்தினது உனக்கானது, உன் கருவறைக்குண்டானது, உன் குடும்பத்துக்குண்டானது, உன் பிள்ளைக்குண்டாய் இருக்கிறது, உன் வாலிபத்துக்குரியது, உன் எதிர்காலத்துக்குரியது தேவன் கட்டளை கொடுக்க போகிறா, தேவன் கட்டளைக்க போகிறா. ஆமென் சொல்லுவீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் ஜெபம் தான் தீர்க்க தரிசனம். ராஜபதி சொல்றது தீர்க்க தரிசனம் கிடையாது. ராஜபதி உங்களுக்கு ஜெபம் பண்ணி சொல்ற வார்த்தை தீர்க்க தரிசனம் கிடையாது. நீ ஜெபம் பண்ணாவே தீர்க்க தரிசனம் வெளிப்பட்டுரும். நீ ஜெபிக்கிறதே தீர்க்க தரிசனமாய் மாறிடும். அல்லேலூயா. பிரதரை சபையில பலிபீடத்துல உண்மை ஒத்துக்கிட்டாருன்னு பாக்குறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எனக்கு வெளிப்படுறது நான் சொல்லி ஜெபிப்பேன், ஆனா உங்களுக்கு வெளியரங்கமாக்க அவர் இருக்கிறார். நீங்க ஜெபம் பண்றதே நடக்க போகிறது சொல்றேன். ஓ ஹalleluya. உங்க பிரேயர் ஒரு ப்ராஃபெட்டிக்கல் பிரேயராய் கர்த்தர் மாற்ற போகிறா, ஒரு தீர்க்கதரிசன ஜெபமாய் கர்த்தர் மாற்ற போகிறா. நீ ஜெபித்ததே நடக்க போகிறது. உன் குடும்பத்துக்கு யாருடைய பெயரை சொல்லி எந்த காரியத்துக்கு எந்த விஷயத்திற்கு நீ ஜெபித்திய அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் அப்படியே பலனை தரப்போகிறார். தேவன் நன்மை செய்ய போகிறார். ஒன்னும் இல்ல, ஒரு தேவர ஒரு மனுஷன்கிட்ட கேட்பல, அதை எசப்பான்னு கேட்க போற. அல்லேலூயா சொல்லுவீங்களா? எசப்பா எனக்கு வேணும்பா, என் பிள்ளைக்கு இதை செய்யுங்கப்பா, என் கணவனுக்கு இதை செய்யுங்க, என்னுடைய மனைவிக்கு இதை செய்யுங்க, என்னுடைய குடும்பத்துக்கு இது வேணும்னு சொல்லி கேளு. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஆமேனா? இங்க இயேசு ஜெபம் பண்றாரு, அங்க வேலைக்கார சுகமாகறான். இங்க ஜெபம் பண்றாரு, நீ இங்க ஜெபம் பண்ணு. எங்கெல்லாம் தடையா நிற்கோ, எங்கெல்லாம் பிரச்சனையா நிற்கோ, எங்கெல்லாம் வேதனை இருக்கோ, அங்கெல்லாம் ஆண்டவர் தடையை உடைச்சிட்டு வருவாரு. அல்லேலூயா சொல்லுவீங்களா? நான் சொல்றேன், இயேசு உன்னோடு பார்த்து சொல்லுவோம், இயேசு உன்னோடு கூட இருக்கிறாரு. இயேசு ப்ராஃபிட்டிக்கலான வேர்டு சொல்லு, தீர்க்கதரிசனமான வார்த்தை பக்கத்தில் பார்த்து சொல்லணும். சும்மா கையை கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்க்குற இடம் கிடையாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசு உன்னோடு கூட இருக்கிறா, இயேசு உன்னோடு கூட இருக்கிறா. உண்மை உண்மை உண்மை, நீ சொன்ன வார்த்தை உண்மை. அவர் இங்கே தான் இருக்கிறாரு. வார்த்தையானவர் கேட்ட சத்தம் கேட்டுச்சு, ஒரு இரைச்சலின் சத்தம் கேட்டது. அது சாதாரணமான இரைச்சல் அல்ல, பெருமழையின் இரைச்சல் சத்தம், பெருமழையின் இரைச்சல் சத்தம். ஆமென் சொல்லுவீங்களா? கரங்களை உயர்த்தி, கரங்களை தட்டி, கரங்களை அசைத்து ஆண்டவருக்கு மகிமை, தேவனுக்கு மகிமை கொடுங்க, தேவனுக்கு மகிமை செலுத்துங்க, தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. நனைந்தவன் அடையாளமானான், நனைக்கப்பட வேண்டியவன் நனைக்கப்படாமலே அடையாளமானான். கர்த்தர் அலாமோத்தாய் ஆண்டவரை அடையாளப்படுத்துகிறார், அடையாளப்படுத்துகிறார். இயேசு உயிரோடு கூட இருக்கிறதுக்கு நீதான் அடையாளம், நீங்க தான் அடையாளம், நீ வாழ வாக்குத அடையாளம், நீ பார்க்கிற பார்வை அடையாளம், ஜீவிக்கிற ஜீவித அடையாளம். ரீபாலா துடாபாலா ராமா கபாலா ரதனா ரிபியா துடிபி கராந்தர பலகதுடா. அந்த வல்லமை வெளிப்படுவதாக, அந்த அபிஷேகம் வெளிப்படுவதாக, அந்த அபிஷேகம் வெளிப்படுவதாக, கிரியை நடப்பிக்கப்படுவதாக. ரிபியா துடாபாலா ரப ஷபரபல ரகதுடா. எஸ், கர்த்தருடைய அடையாளமாய் கர்த்தர் வைக்க போகிறார். இந்த மாதம் நீங்க எல்லாரும் அடையாளமா மாறுவீங்க. ஏதோ ஒரு காரியத்துல இல்ல, எல்லா காரியத்துக்கும் நீங்க தான் அடையாளம், எல்லா காரியத்துக்கும் நீங்க அடையாளம். இது வரைக்கும் இல்ல, 7 மாசம் நடக்கல, 7 மாசம் போயாச்சு. ஆனா 8வது மாசத்துல ஆண்டவர் கொண்டு வந்து நிற்க பண்ணி சொல்லுகிறா, 7 முறை போய் பார்த்தவனுக்கு ஒரே ஒரு அடையாளம் தான், அந்த அடையாளம் தான் தேசத்துல எலியாவை அடையாளமாக்கிடுச்சு. ஆமேனா? இந்த எலியாதான் சொன்னா, என் வாக்கின்படி அன்றி தேசத்துல 3.5 வருஷம் மழையும் பனியும் பெய்யாது. இதே எலியா நனைஞ்சு வந்து நிக்கிறான்னா அடையாளம் வந்துருச்சு. 3.5 வருஷம் முடிஞ்சு போச்சு. இப்ப தேவன் செயல்பட ஆரம்பித்து விட்டா, கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட ஆரம்பித்து விட்டது. சீயோன் விடுதலை கூடார திருச்சபை சார்ந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய வல்லமை அடையாளமாய் மாற ஆரம்பித்து விட்டது. உன் கண்ணிற்கு முடி வந்து விட்டது. உன் சோகத்திற்கும் துக்கத்துக்கும் வேதனைக்கு ஒரு பாடலுக்கும் தடைகளுக்கு கர்த்தர் முடிவை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். சந்தோஷமா இருக்கிறவங்க அல்லேலூயா கண்களை மூடி அப்படி ஆண்டு கடை கொடுத்துருங்க. நீங்க பேசின தீர்க்கதரிசன வார்த்தை ஏன் ஜெபம் தீர்க்கதரிசனமா மாறட்டும் சொல்ல. நீ இப்ப ஜெபம் பண்ணு, மாதத்தை சொல்றேன் சொல்லு, ஆண்டவரே செப்டம்பர் மாதத்துக்குள்ள என் காரியம் நிறைவேற்றப்பட்டதுக்காக நன்றி சொல்லு. செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதியில வாழ்க்கை நடக்கிறதுக்காக நன்றி சொல்ல. வாயத்திறந்து அறிக்கை பண்ணு. நீ ஜெபிக்கிறத கர்த்தர் அங்கீகரிக்கிறாரு. எப்ப நடக்கணுமோ வாயத்திறந்து அறிக்கை பண்ணு, வாயத்திறந்து அறிக்கை பண்ணு. உன் பிள்ளைக்கு நடக்கணும் அறிக்கை பண்ணு, உன் கனவு நடக்கணும் அறிக்கை பண்ணு, உன் குடும்பத்துக்கு நடக்கணும் அறிக்கை பண்ணு, உனக்கு நடக்கணும் அறிக்கை பண்ணு. நீ சொல்றத கர்த்தர் ஆமென் சொல்லுகிறா, ஆமென் சொல்லுகிறா. எஸ் மாஸ்டர். ஆம் ஆண்டவரே,
சில கருவறைக்குள்ள சில மாற்றங்கள் வருகிறது. நான் தீர்க்கதரிசனமாய் அறிவிக்கிறேன், நாவிலே நிரப்பப்பட்டவனாய் சொல்லுகிறேன், சில கருவறைக்கு சில மாற்றங்கள் வருகிறது. ஓ ரபால ஷகதரபலரா ஹந்துனா ரேஹந்தல்லோ ஷேகபலா ஹந்துனா. சிலருடைய சரித்திரடைய அவைகளில் இருந்த பலவீனங்கள் இந்த மாதம் முடிவுக்கு வருகிறது. கண்டினியூஸா உன் வாழ்க்கையில் வந்து வந்து மறைஞ்சிச்சு. இந்த மாதம் முடிவுக்கு ஆண்டு கொண்டு வருகிறார். பல வருடங்களாய் அடைக்கப்பட்டிருந்ததான நன்மை, ஓ இன்னும் எழுத்துப்பூர்வமாய் எழுதப்படாதவர்களாய் இருந்தவைகள், இன்னும் டாக்குமெண்ட் எழுதப்படாதவர்களாய் இருந்தவைகள் எல்லாம் இந்த மாதம் எழுதப்பட போகிறது. இந்த மாதம் எழுதப்பட போகிறது. அது உன் கரத்தில் நீ பெற்றுக்கொள்ள போகிறான். அடைக்கப்பட்டதை ஆண்டவர் திறக்கிற ஒரு மாதம். காபானியா தரா சதா கடாந்தர பலகதுடா. உன் மேல பிராதா இருந்துச்சு, உன் மேல குறையா இருந்துச்சு. இந்த மாதம் அது மாறுகிறது. இந்த மாதம் அது மாறுகிறது. உன்னை கனவீனப்படுத்துகிற இடத்துல உன்னை கனப்படுத்துகிற நாட்கள் வருகிறது. எஸ், மறுபடியும் ஜெபம் பண்ணு, மறுபடியும் ஜெபம் பண்ணு. ஜெபத்தை நிறுத்தாத, உன் ஜெபத்தை குறைக்காத, உன் ஜெபத்தை சோர்வா இருக்காத. மறுபடியும் ஜெபம் பண்ணு. வானம் மழையை பொழியும், பூமி தன் பலனை தரும். காத்திருக்கு. நீ ஜெபம் பண்ண காத்திருக்கு. நீ ஜெபம் பண்ணிட்டன்னா அது பெற்றுக்கொள்ளுவேன். தேசத்துல அன்னைக்கு ஜெபம் பண்ண மழை பெஞ்சது. அடையாளமா எலியா நின்னா. கரங்களை வைத்து சொல்லி, ஏசப்பா என்னை அடையாளமா வைத்ததுக்கா நன்றி, என்னை அடையாளமாக்கினதுக்கா நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். பெருமழை இரைச்சல் சத்தம் காதுல கேட்டு போட்ட காணும் வர அப்பாவும் விடவே மாட்டேன். பெருமழை இரைச்சல் சத்தம் காதுல கேட்டு போட்ட மேகத்தை காணும் வர அப்பாவும் விடவே மாட்டேன். பெருமழை எல்லா வாழ்க்கை காதுல கேட்டு போட்ட மேகத்தை காணும் வர அப்பாவும் விடவே மாட்டேன். கையளவு மேலும் காணும் வர அப்பாவும் எல்லா வாழ்க்கை சொன்னதெல்லாம் நீங்க செய்யும். உங்க சமூகத்தை விட மாட்டோம்பா. நன்றி ஆண்டவரே. கையளவு மேலும் காணும் வர அப்பாவும் விடவே மாட்டேன். சொன்னதெல்லாம் நீங்க செய்யும். உங்க சமூகத்தை பெருமழை இரைச்சல் சத்தம், பெருமழை இரைச்சல் சத்தம் நீ காதுல கேட்டு போட்ட. ஆமாண்டவரே, மேகத்தை காணும் அப்பாவும் விடவே மாட்டேன். பெருமழை இரைச்சல் சத்தம் என் காதுல கேட்டு போட்ட. மேகத்தை காணும் வர அப்பாவும் விடவே மாட்டேன். நன்றி ஆண்டவரே. எலியாவுக்கு கேட்ட சத்தம் இன்னைக்கு உங்களுக்கு கேட்டிருக்கு. இப்ப நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. சத்தத்தை கேட்டவன் ஜெபிக்கிறான். சத்தத்தை கேட்ட நீங்க ஜெபம் பண்ணு. அவன் அடையாளமா மாறினா நீங்கள் அடையாளமாய் மாறுவீர்கள். நனைந்தவன் அடையாளமாக்கினான், நனைக்கப்பட வேண்டியவன் நனைக்காமல் அடையாளமானினான். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அடையாளப்படுத்துகிறார். அடையாளமாய் கர்த்தவங்களை வைக்கிறார். கர்த்தர் நம்மோடு பேசி நல்ல வார்த்தைகளுக்காய். இந்த வாரத்தில் யாராவது திருமண நாள், பிறந்த நாள் உங்களுடைய கரத்தை அப்படியே உயர்த்தி பிடிங்க. உங்களுக்காகவும் ஜெபிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கும்படிய கரங்களை உயர்த்தி பிடிங்க. திருமண நாள் பார்க்குறவங்க, ஒரு வேளை பிறந்த நாளை பார்க்க கொடுங்க, அப்படி கரங்களை உயர்த்தி பிடிங்க. புதுசாக வந்திருந்தீங்கன்னா நீங்களும் கரத்தை உயர்த்தி பிடிங்க. உங்களுக்காக நம்மத்தில் இருக்கிறதான சுகுமார் ஜோமன் வரோம். இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமணம் காணுற ஒவ்வொருவரையும் கரத்தில் தாழ்த்துகிறோம்.
புதிதாய் வந்தவர்களும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, எந்த முகாந்திரத்திற்காய் வந்தாங்களோ கர்த்தர் ஒரு துவக்கத்தோடு அவர்களை கொண்டு வந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வாரத்தில் பிறந்தநாள் திருமண நாள் வாழ்க்கையை கர்த்தர் சீர்படுத்துங்க ஆண்டவரே. என்னென்ன தடையா இருக்கிறதோ அந்த தடைகள் உடைத்து இந்த புது வருஷத்தில் கர்த்தர் அவளுக்கு கட்டளையிடும்படியாயும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த குடும்ப சமாதானமாய் சீர்பொருந்த பண்ணி நல்ல ஞானத்தோடும் கட்டி எழுப்பப்பட பரிசுத்த ஆவியானவர் அந்த திருமண நாளை காணுக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில வெளிப்படும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் சொல்லுவோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு பாடலை பாடி